At the age of 17, என்னுடைய 17 வயதில I came to know the Lord Jesus, my Savior. கர்த்தரை நான் அறிந்து கொண்டேன். I come from a Roman Catholic family. நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து வருகிறேன். And I started falling in love with Jesus at a young age. மிக சிறு வயதிலே கர்த்தரை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். I had persecution from my family. என்னுடைய குடும்பத்திலிருந்தே பல நெருக்கம் உண்டானது. They started throwing my Bible out. என்னுடைய வேதாகமம் பிடித்து தூக்கி எறியப்பட்டது. They started hitting me. என்னை அடித்து துன்புறுத்தினார்கள். And we were the early believers in Goa that time. நான் கோவா தேசத்திலே அந்த காலத்திலே நான் அப்பொழுதுதான் புதிய விசுவாசிகள். Like a strong Catholic hold. ஒரு வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். Strong hold, strong. மிக மிக வைராக்கியமான பிள்ளைகள் நாங்கள். But glory to God that He picked me up. கர்த்தர் என்னை அங்கிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார். And brought change in my life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். God started using me. கர்த்தர் என்னை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். Within 1 year, I joined ON ministry. You must have heard Operation Mobilization. ஒரே ஒரு வருஷத்திலே என்னை ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற ஒரு நிறுவனத்திலே ஊழிய நிறுவனத்திலே என்னை பணியமர்த்தினார். Actually, my family needed my help. என்னுடைய குடும்பம் என்னுடைய உதவியை எதிர்பார்த்திருந்தது. I had to work and help them in the money wise. நான் வேலை செய்து அவர்களை பண உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை இருந்தது என் குடும்பத்துக்கு. But that time I made a choice. அன்றைக்கு நான் ஒன்றை தெரிந்து கொண்டேன். I will serve the Lord. நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தரை தொழுது கொள்வேன். I moved out from my home and I reached to Tamil Nadu and Karnataka and UP. நான் என்னுடைய வீட்டை விட்டு வேலை நிமித்தமாக தமிழ்நாடு வந்தேன், உத்தரப்பிரதேசம் வந்தேன், கர்நாடகா சென்றேன். In Tamil Nadu I worked in Kanyakumari, Mayaladi, Nagarkoil and தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில், மயிலாடியில், நாகப்பட்டினத்தில், நாகர்கோவிலில் நான் வேலை செய்தேன். And it was not easy. அது அவ்வளவு எளிதானதாக எனக்கு இல்லை. People used to stone us. அந்த காலத்திலே என்னை கல்லெறிந்தார்கள் பிள்ளைகள். But God's protection was there. கர்த்தருடைய பாதுகாப்பானால் எனக்கு இருந்தது. And the Lord gave me a word that I will never leave you nor forsake you. கர்த்தர் எனக்கு ஒன்றே ஒன்று சொன்னார், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. I am there with you all time. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். Being a young girl, சின்ன வாலிப பெண்ணு நான், college going girl, ஒரு கல்லூரி செல்லுகிற பெண். I could have enjoyed my life. நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கையை அனுபவிச்சிருக்க முடியும். I praise to God that situation God chose me and He picked me and He put me in His kingdom people. கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார், என்னை பிரித்தெடுத்தார், தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்னை நிலைப்படுத்தினார். And I started going and sharing the love of Jesus to my friends who just left me. என்னை சார்ந்த, என்னை கைவிட்ட பிள்ளைகளிடமெல்லாம் நான் போய் கர்த்தரை சொல்ல ஆரம்பித்தேன். But me and my pastor started going and evangelizing people. And Pastor Johnny's auntie is my sister-in-law, got married to my elder brother. நானும் பாஸ்டர் ஜானி அவர்களும் உறவின் முறைகள். And that is how I started going to their house because there was a lot of problem going in his family. அந்த முறையில தான் நான் உறவினர்கள் என்ற முறையில அவங்க வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தேன். காரணம் அவங்க வீட்டுல நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தது. You were just 10 years old child going to school and coming home, and then there was confusion in the family. அவர் அப்பொழுது 10 வயது, ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒரு சின்ன பிள்ளையா இருந்தார். அந்த நேரத்துல குடும்பத்துல சொல்ல முடியாத பிரச்சனைகள். I started going to their house and helping the mother and sharing the love of God to them. நான் அப்பொழுது அவர் வீட்டுக்கு தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தேன், தேவனை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன், அவருடைய அம்மாவுக்கு அதை சொல்ல ஆரம்பித்தேன். And Pastor Johnny used to long when I am going to come to their house. He used to ask his mother. அவர் அப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருப்பார், இவங்க எப்ப என் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு அவெல்லாம் எதிர்பார்க்கிற நிலைமையில அவர்கள் இருந்தார்கள். I should take my pastor and stay overnight at Johnny's place.
என்னுடைய போதகரை கூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டிலே நான் தங்க ஆரம்பித்தேன். And we should share the gospel and pray together, pray for the situation. They should come out from the situation. அப்பொழுது நான் அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் படுகிற பிரயாசங்களுக்காக போராட்டங்களிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று மிக பாரப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். And we were all three children and they were very small. He was the eldest one. இவர் தான் கடைசி பிள்ளை. அவங்க குடும்பத்துல 3 பிள்ளைகள். And the mother was the housewife. அவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறவங்க, வேலைக்கு போகல. And whenever I come to their place, there was a joy in the family. நான் எப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு வரணும், ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அந்த வீட்டுல வர There ஆரம்பிச்சது. was a peace in the family. அந்த வீட்டுல சமாதானம் வர ஆரம்பித்தது. And it is because of Jesus Christ in me. அது என்னோட கூட இருந்த அந்த தேவனால மாத்திரம் தான் முடிந்தது. And in that young age, God used me அந்த சின்ன வயதிலே கர்த்தர் என்னை உபயோகப்படுத்த ஆரம்பித்தார். to draw this family to the kingdom of God. அந்த முழு குடும்பத்தையும் கர்த்தருக்கு நேராக பிடித்து இழுக்க ஆரம்பித்தார். God used me in many different areas, people's life, and they are serving the Lord. And I'm overwhelmed. I'm happy. இன்றைக்கு அந்த பிள்ளைகளை நாம் பார்க்கும்போது பல விடத்துல அங்கங்க இருக்கிறாங்க, ஆனா இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் மன நிறைவோடு கூட இருக்கிறேன். Now I'm 63 years old. எனக்கு இப்போது வயது 63. And I thought after getting retired from my job, I will be cool, resting, relaxing. என் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் நினைச்சேன், நான் நல்லா வீட்டுல படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நான் நினைச்சேன். But the Lord had His plan for me. ஆனா கர்த்தருடைய திட்டம் வேறு மாதிரியாக இருந்தது. Again in the church, I have to be in the worship team. நான் திரும்பவும் இங்க கர்த்தரை ஆராதிக்கிற டீம்ல நான் இருந்தேன். And God is using me to encourage people in different areas in their life. கர்த்தர் இன்றைக்கும் பல்வேறு வழியிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். I want to encourage each one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். Beloved brothers, beloved sisters, and beloved children. அருமையான பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகளே, God has plans for your life. உங்களுக்கு என்று கர்த்தருடைய திட்டம், பெரிதான திட்டம் இருக்கிறது. You don't know where you will be led to go to. உங்களுக்கு தெரியாது கர்த்தர் உங்களை எங்க போய் உட்கார வைக்க போகிறார் என்று உங்களுக்கு தெரியாது. I never knew that Johnny will be in UK. அன்றைய எனக்கு நிச்சயமாய் தெரியாது அவர் இங்கிலாந்து தேசத்துக்கு போவார் என்று. The situation was very, very bad. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை மிக மிக கடினமான சூழ்நிலை அவர்களுக்கு. But Jesus picked him up from Goa and kept him in that country. ஆனா கர்த்தர் அவரை தெரிந்தெடுத்து கோவா தேசத்திலிருந்து இங்கிலாந்துக்கு கூட்டிக் கொண்டே போய்விட்டார். And I can see the growth in him. அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவரை எப்படி உயர்த்துகிறார் என்று நான் பார்க்க ஆரம்பித்தேன். Roots in him. அவர் எப்படி கனி கொடுக்கிறார் என்று பார்க்க ஆரம்பித்தேன். Planting the churches. அது மாத்திரமல்ல, அவர் மூலமா எத்தனை சபைகள் உருவாகிறது, Which I have not done. என்னால கூட அந்த மாதிரியான காரியங்கள் செய்ய முடியல. God has raised him that position. அந்த நிலைமைக்கு கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். I am overwhelmed. இன்றைக்கு நான் மன நிறைவோடு கூட இருக்கிறேன். I'm happy to see நான் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இருக்கிறேன் இதை பார்க்கும்போது. the God's work which He is doing. கடவுளுடைய வேலையை அவர் செய்கிறது, Setting people free பிள்ளைகளை விடுதலையாக்குகிறது, from the bondages, கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறார், from the sickness, பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள், from sin. பாவங்களிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறார்கள். All glory goes to Him. not இந்த to man. எல்லா மகிமையும் கர்த்தருக்கு மாத்திரம் தான், அவருக்கு கிடையவே கிடையாது. So I want to encourage the youth and every one of you. வாலிப பிள்ளைகள் மற்றும் எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறேன். See in what ways you can help the pastor. உங்களுடைய போதகருக்கு எந்த முறையில் நீங்கள் உதவி செய்ய முடியும் என்று யோசியுங்கள். What is your position? Where you have to do? Coming, cleaning, putting the chairs and the music. A lovely team you have, lovely choir you have. இன்றைக்கு நீங்கள் எந்த முறையில ஒரு பெருக்கலாம், ஒரு சேர போடலாம், சபையை சுத்தம் பண்ணலாம். இங்க இருக்கிற அருமையான கொயர் டீம், பாடகர் குழு, மிக நேர்த்தியான ஒரு பாடகர் குழுவை நான் பார்த்தேன். Through your singing, God is going to set people. உங்களுடைய ஆராதனை மூலமாக அநேக பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you, Pastor, for this moment. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். Hallelujah.